போன வீடியோவில் நம்ம என்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சி என்ஓ அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்ஓனா நார்மலி ஓப்பன். நார்மலி ஓப்பன்னா கரண்ட் வந்து ஒரு சைடு வரைக்கும் இருக்கும். அது ஓப்பன் ஆக்கிறதுனால இன்னொரு சைடில் கரண்ட் பாஸ் ஆகாது. நம்ம வீட்டுகளில் யூஸ் பண்ணிக்கிற ஒன்வே சுவிட்சஸ் அதெல்லாம் அந்த டைப் தான். நார்மலி அது ஆஃபில் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அதுவே ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும், க்ளோஸ் ஆகி கரண்ட் பாஸ் ஆகி அது வழியாக கரண்ட் வந்து லைட் எரியும், ஃபேன் ஓடும், இதெல்லாம் நடக்கும். நார்மலி ஓப்பன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஒரு சைடு வந்து நின்றுட்டு இருக்கும். அது எப்போ அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுமோ அப்போ அது என்சியாக மாறிடும். என்சின்னு என்ன, கரண்ட் அது வழியாக போயிட்டே இருக்கும். நார்மலி ஓப்பன் என்சி ஆனால் தான் அது வழியாக லைன் பாஸ் ஆகும். நார்மலி ஓப்பன் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகி லைட் எரியும். இப்போ அந்த கையை எடுத்துட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கையை எடுத்துட்டோன்னா புஷ் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகாது. அதுக்காக தான் மேக்னெட்டிக் காயில்ஸ், அதாவது கான்டாக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கையை எடுத்தாலுமே கூட அது ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த கான்டாக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சஸ் அதுவும் நார்மலி ஓப்பன் தான். பட் அது ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம்னா, அதாவது அதோட மெக்கானிசத்தின் வழியாக ஒன் டைம் நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுது. அதே அந்த சுவிட்சஸ் வந்து காலிங் பெல் சுவிட்சஸில் எடுத்துட்டோன்னா அதுதான் எலக்ட்ரிக்கில் புஷ் பட்டன்ஸ். கையை எடுத்தோன்னா திரும்பி பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். நார்மலி ஓப்பன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம டிஓஎல் ஸ்டார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஓஎல் அப்படின்னா என்ன, ஒரு பேசிக் ஒரு தண்ணி மோட்டர் நம்ம வீட்டில் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. அதை வந்து டிஓஎல் கனெக்ஷன் பண்ணோம்னா என்ன ஆகும், எப்படி பண்ணலாம், அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.